வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி திதி. அதுவும் இப்ப நமக்கு இருக்கிறது மகாலயபட்ச நாட்கள். இப்படி மகாலயபட்சத்துல வரக்கூடிய பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல கூடுதல் தகவலா நாளைக்கு பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் ஒரே நொடியில தீரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த பஞ்சமி திதி எப்ப வருதுன்னு நாம பார்க்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு நைட்டு 11:43 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதி நாளைக்கு நைட்டு 9:49 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு. அந்த வகையில நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் ஃபுல்லாவே நமக்கு நிறைஞ்ச பஞ்சமி திதியா இருக்கு. பொதுவா நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது. இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதிக்கான நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யறவங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 மணில 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன 2 நேரத்துல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலை இல்லாதவங்க நாங்க பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். தீப வழிபாடு நீங்க செய்யுங்க. புதுசா ஒரு அகல் விளக்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு இந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சு இந்த தீபத்துல நம்ம வாராகி அம்மா எழுந்தருளுவாங்கிற நம்பிக்கையோட நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செய்யலாம். இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்க சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை அறையில தனியா ஒரு இடத்துல வச்சிருங்க. மற்ற வழிபாடுகளுக்கு இந்த அகல் விளக்க நீங்க பயன்படுத்த வேண்டாம். எப்பெல்லாம் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்களோ அப்பெல்லாம் இந்த அகல் விளக்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க ஏற்கனவே பஞ்சமி திதிக்கு இந்த மாதிரி தீப வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க இந்த பஞ்சமி திதிக்கும் பயன்படுத்திக்கோங்க. புதுசா அகல் விளக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க மறக்காம நாளைக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க திருவுருவ படத்தை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற பூக்கள் உகந்தது. ஒற்றை நிற செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, ரோஜா பூ, இந்த மாதிரி சிகப்பு நிறத்துல உங்களுக்கு தாமரை பூ கிடைச்சா கூட அதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். வாசனை நிறைந்த பூக்களும் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. உண்மையான அன்போடையும் முழு நம்பிக்கையோடையும் நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா நிச்சயமா எந்த ஒரு காலத்திலயுமே நம்ம வாராகி அம்மா உங்களை கைவிட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உடல் சுத்தம், மன சுத்தம் ரெண்டுமே முக்கியம். இப்போ நம்ம உடல் சுத்தம், நம்ம குளிச்சுட்டு இந்த வழிபாடுகளை செய்ய போறோம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலோ, பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ, நாளைய நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலோ இந்த வழிபாடை செய்யக்கூடாது. அடுத்ததா மன சுத்தம்னு பார்க்கும்போது இந்த பக்கம் நாம வழிபாடுகளை செஞ்சுட்டு அந்த பக்கம் அவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ, அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள பார்த்து சாபம் விடுறதோ இருக்கக்கூடாது. அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகைகள் இது எல்லாமே நீங்க வைக்கலாம். மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, பனம் கிழங்கு, வேர்க்கடலை, அதே மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், இப்படி உங்ககிட்ட மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகைகள் என்ன இருக்கோ அதை நீங்க நெய்வேத்தியமா வைங்க. வேக வச்சும் வைக்கலாம், அப்படியே பச்சையாவும் வைக்கலாம். அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு டம்ளர் பானகத்தை கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம்.
பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய முத்துக்களை உதிர்த்து தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. இந்த மாதுளம்பழ முத்துக்களோட ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலந்து இதை நீங்க நெய்வேத்தியமா வைங்க. இந்த மாதுளம்பழ தேன் நெய்வேத்தியத்தை ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் நீங்க வச்சு வழிபாடு செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம சேனல்லையே நிறைய பேர் இதை செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அதனால இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க. இப்போ நாம வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம். நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே 5 முக தீபம் தான் உகந்தது. 5 சின்ன சின்ன அகல் விளக்கை எடுத்து அதுல 5 தீபத்தை நீங்க ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அகல் விளக்குல 5 திரி போட்டு 5 முக விளக்கா நீங்க தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். இப்படி நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பூஜை அறைய ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. இடது கையில வச்சுக்கோங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை நீங்க பயன்படுத்த வேண்டாம். புதுசா நாளைய நாள்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதை இந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்துல வஜ்ர கோஷம்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்துல வஜ்ரகோஷம்ன்ற வார்த்தை எழுதினதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, அதே மாதிரி பண கஷ்டம் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, நோய் நொடிகள் தீர்றதுக்கு, இப்படி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை நீங்க நாளைக்கு நம்ம வாராகி அம்மா கிட்ட வரமா கேளுங்க. எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டே இதை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழம் உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை சொல்லுங்க. மேக்சிமம் இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை கூட சொல்லலாம். அந்த மந்திரம் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். இப்படி மந்திரத்தை சொல்லும் போது ஒன்னு குங்குமத்தையோ மஞ்சள் தூளையோ சில்லறை காசுகளையோ உதிரி பூக்களையோ எடுத்து நம்ம வாராகி அம்மாவுக்கு நீங்க ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லும் போதும் அர்ச்சனை பண்ணுங்க. இப்படி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நம்ம வாராகி அம்மா கிட்ட திரும்பியும் ஒரு தடவை மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் மனசு உருகி, அதாவது எமோஷன்ஸோட நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால எந்த அளவுக்கு எமோஷன்ஸோட உங்க அம்மா கிட்டயோ அக்கா தங்கச்சி கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ நீங்க எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி நம்ம வாராகி அம்மா கிட்ட நீங்க பேசுங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபம் போடுங்க. அப்படி இல்லைன்னா கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாடை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்போ உங்க கையில வச்சிருந்த அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு தட்டை வச்சு வச்சிருங்க. இந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கட்டும். இந்த எலுமிச்சம்பழம் காய ஆரம்பிக்கும். இப்படி எலுமிச்சம்பழம் காஞ்சு போகுதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. 3 மாசம் கழிச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போகுது அப்படின்னா அதை நினைச்சு பயப்படவே தேவையில்லை. உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்குள்ள தடைகள் எல்லாத்தையுமே அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய்
கால்படாத இடத்துலயோ ஓடுகின்ற நீர்நிலைகள்லயோ தூக்கி போட்டுருங்க. அடுத்ததா நீங்க அர்ச்சனை பண்றதுக்கு பயன்படுத்தின சில்லறை காசுகளை உங்க பீரோல நீங்க வச்சுக்கோங்க. அத அடுத்தடுத்த வழிபாடுகளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க மஞ்சள் அப்படி இல்லைன்னா குங்குமத்தால அர்ச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை தனியா ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மஞ்சளையோ குங்குமத்தையோ நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் நெற்றியில வச்சுக்கிறதுக்கு தினமுமே நெற்றியில வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த வழிபாடு. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கஷ்டத்துக்கான தீர்வை யார் மூலமாவது வாராகியம்மா உங்களுக்கு காமிப்பாங்க. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.